ஸோ இந்த வீடியோவில் நம்ம விஷுவல் பேத்வே அப்படின்னா என்ன, அதில் ஏற்படக்கூடிய லீஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த விஷுவல் பேத்வே நம்ம திங்ஸ் டு ரீகால், என்னென்ன திங்ஸை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐபால். த ஹியூமன் ஐ இஸ் அன் அசிமெட்ரிக்கல் குளோப். ஹியூமன் ஐ அப்படிங்கிறது ஒரு அசிமெட்ரிக்கல் குளோபாக இருக்குது. அது ரெண்டு பக்கமும் சிமெட்ரியாக இருக்காது, அது ஒரு அசிமெட்ரியாக தான் இருக்கும். அபவுட் அண்ட் இன்ச் இன் டயாமீட்டர், அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அப்படின்னு சொல்லலாம். அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2.4 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கும். இட் இஸ் லொக்கேட்டட் வித்தின் தி ஆர்பிட்டல் கேவிட்டி. ஸோ ஒரு ஐ அப்படிங்கிறது ஆர்பிட்டல் கேவிட்டிக்கு உள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐனுடைய ஃபங்க்ஷன் என்ன, பார்வை. ஐ வந்து விஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் டிடெக்ஷன் ஆஃப் தி விஷுவல் ஸ்டிமுலை அண்ட் பாசிங் இட் டு தி பிரெயின். விஷுவல் ஸ்டிமுலஸை அதை டிடெக்ட் பண்ணி பிரெயினுக்கு அதை பாஸ் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. பிரெயின் தட் டிடெக்ட்ஸ் த ஸ்டிமுலை அண்ட் டிரான்ஸ்லேட்டட் இட் இன் டு தி இமேஜஸ். மூளை என்ன செய்யுது, அந்த ஸ்டிமுலை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அதை ஒரு இமேஜாக, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இமேஜாக அதை கன்வெர்ட் பண்ணுறது மூளையினுடைய ஒரு வேலையாக தான் இருக்குது. ஸோ ஐஸ் கேன் டிடெக்ட் 100 ஷேட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர். ஒவ்வொரு கலர்லேயுமே 100 ஷேட்ஸை வந்து ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அது திறன் வாய்ந்த ஒரு உறுப்பாக இருக்குது. த ரெசல்யூஷன் ஆஃப் தி ஐ, ஐனுடைய ரெசல்யூஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 576 ஜிகா பிக்சல்ஸ் வந்து ஐனுடைய ரெசல்யூஷன் இருக்கும். நம்மளுடைய கேமராவுடைய லெவலே பார்த்திங்கன்னா 6 மெகா பிக்சல், 60 மெகா பிக்சல் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் நம்மளுடைய ஹியூமன் ஐ அதனுடைய உண்மையான ரெசல்யூஷன் 576 ஜிகா பிக்சல்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அதிகமான ஒரு ஜிகா பிக்சல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்தது, so before going into the visual pathway we have to deal with the basic anatomy of the eyeball. ஐபால்னுடைய பேசிக் அனாட்டமி, ஐபால்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இதுதான் கார்னியா, இது ஐரிஸ், இதுதான் கன்ஜக்டிவா, இதுதான் பியூப்பிள், ஸோ இது லென்ஸ், இது ஸ்க்ளீரா, இது கோராய்ட், இது ரெட்டினா, இது மேக்யூலா, இது ஆப்டிக் நர்வ். ஸோ இதுக்கு பேர் அக்வஸ் ஹியூமர் அண்ட் திஸ் ஒன் இஸ் த விட்ரஸ் ஹியூமர் அண்ட் சஸ்பென்சரி லிகமெண்ட் அண்ட் த லாஸ்ட் ஒன் இட் இஸ் தி சிலிரி பாடி. ஸோ இதுதான் ஐபால்னுடைய பேசிக்கான ஒரு அனாட்டமி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா. ஸோ விஷுவல் ஃபீல்டு, விஷுவல் பேத்வேக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஷுவல் ஃபீல்டு அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போனோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஹியூமன் ஹேவ் தி பைனோக்குலர் விஷன். ஹியூமன்ஸுக்கு பைனோக்குலர் விஷன் இருக்குது. மற்ற உயிரினங்கள் இருக்குது பாருங்கள், ரெப்டைல்ஸ் இந்த மாதிரியான சில உயிரினங்கள் அல்லது பல அனிமல்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோனோ ஆக்குலர் விஷன் இருக்கும். whereas if one eye is used to see then it is said to be a mono ocular vision. ஸோ அனிமல்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணு வெவ்வேறு இடத்துல இருக்கும். ஸோ ஹியூமன்ஸுக்கு அப்படிங்கும்போது ரெண்டு கண்ணுமே ஃப்ரண்ட் ஆஃப் தி பாடியில் இருக்கும். பட் ஆனால் அனிமல்ஸுக்கு அப்படிங்கும்போது அது சைட் ஆஃப் தி ஹெட்டில் வந்து ரிப்ரசென்ட் ஆகிருக்கும். ஸோ சைட் ஆஃப் தி ஹெட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்காட்டி அந்த அனிமல்ஸுக்கெலாம் மோனோ ஆக்குலர் விஷன் இருக்கும். ஹியூமன்ஸுக்கு ரெண்டு ஐயுமே இன் ஃப்ரண்ட்டில் இருக்கிறங்காட்டி அது பைனாக்குலர் விஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் ஹியூமன்ஸ் வி ஹாவ் ஐஸ் பிளேஸ்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹெட். ஹியூமன்ஸுக்கு ஐஸ் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹெட்டில் இருக்குது. So we use both the eyes to see the same object where both the visual field overlaps. ஸோ ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு விஷுவல் ஃபீல்டு இருக்கும். ஒவ்வொரு ஐஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷுவல் ஃபீல்டு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஐயினுடைய விஷுவல் ஃபீல்டு தெரியும். ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஐயினுடைய டோட்டல் விஷுவல் ஃபீல்டு தெரியும். பட் ஆனால் ரெண்டு ஐயுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு விஷுவல் ஃபீல்டுமே ஓவர்லேப் ஆகி தெரியும். ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஓவர்லேப் ஆகி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு பேர் தான் பைனாக்குலர் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. A portion of the external environment is seen by both the eyes due to overlapping. So visual field. The visual field refers to the total area in which the objects can be seen inside vision
as your eyes fixed on the central point. ஸோ ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் நம்ம ஐஸை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அதுக்கு சரௌண்டிங் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் பெரிஃபரல் விஷனுமே நமக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டு மட்டுமே நம்ம பார்க்குறதில்ல, அதை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷுவல் ஃபீல்டாக அந்த விஷனில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் வந்து விஷுவல் ஃபீல்டு அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஐயினுடைய விஷுவல் ஃபீல்டு அப்படின்னா என்ன? விஷுவல் ஃபீல்டு இஸ் அன் ஏரியா தட் இஸ் சீயிங் பை அன் ஐ அட் எ கிவன் இன்ஸ்டன்ட். ஸோ ஒரு ஐ வந்து ஒரு நேரத்தில் எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணி பார்க்க முடியுமோ அது வந்து விஷுவல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அதை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ஏரியாவுமே விஷுவல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சரில் நம்ம பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் பார்க்கும்போது இது ரைட் ஐனுடைய விஷுவல் ஃபீல்டை ரெட் கலரில் கொடுத்துருக்குறாங்க, லெஃப்ட் ஐனுடைய விஷுவல் ஃபீல்டை ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஐனுடைய விஷுவல் ஃபீல்டுமே ஸோ மிகப்பெரிய ஒரு ஓவர்லேப்பிங் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்லேப்பிங் இந்த ரெண்டு ஐனுடைய விஷுவல் ஃபீல்டுலையுமே இருக்கும். ஸோ இதை தான் விஷுவல் ஃபீல்டு அப்படிங்கிறாங்க. ஸோ விஷுவல் ஃபீல்டு ஹேஸ் 4 ஃபீல்டு. விஷுவல் ஃபீல்டை 4 ஃபீல்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஹரிசாண்டல் மெரிடியன்லேயும் வெர்டிக்கல் மெரிடியன்லேயும் அதை ரெண்டு ஃபீல்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹரிசாண்டல் மெரிடியனில் எப்படி டிவைட் பண்ணுறாங்க? அதை டெம்போரல் அண்ட் நேசல் ஃபீல்டு அப்படின்ட்டு டிவைட் பண்ணுறாங்க. வெர்டிக்கல் மெரிடியனில் அதை எப்படி டிவைட் பண்ணுறாங்க? அப்பர் அண்ட் லோயர் ஃபீல்டு அப்படின்ட்டு டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹரிசாண்டல் மெரிடியனில் டெம்போரல் ஃபீல்டு அண்ட் நேசல் ஃபீல்டு, அப்பர் அண்ட் லோயர் ஃபீல்டு அப்படிங்கிறத வெர்டிக்கல் மெரிடியனில் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ விஷுவல் ஃபீல்டு அப்படிங்கிறது 4 ஃபீல்டு இருக்குது. டெம்போரல், நேசல், அப்பர் அண்ட் லோயர் ஃபீல்டு ஆர் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் விஷுவல் ஃபீல்டு அப்படின்ட்டு 4 ஃபீல்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டை டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு விஷுவல் ஃபீல்டுமே, அதாவது டெம்போரல், நேசல், அப்பர், லோயர், இந்த 4மே ஒரு ஐக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஐக்கே அது 4 ஃபீல்டு இருக்கும். ரெண்டாவது இன்னொரு ஐக்கு அது இன்னொரு 4 ஃபீல்டு இருக்கும். ஸோ ரைட் ஐ ஹேவ் 4 ஃபீல்டு, த லெஃப்ட் ஐ ஹேவ் 4 ஃபீல்ட்ஸ். ஸோ ரைட் ஐக்கு டெம்போரல், நேசல், அப்பர், லோயர் ஃபீல்டு இருக்கும். லெஃப்ட் ஐக்கும் டெம்போரல், நேசல், அப்பர் அண்ட் லோயர் ஃபீல்டு வந்து இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது லெஃப்ட் ஐ, இது ரைட் ஐ. ஸோ லெஃப்ட் ஐனுடைய டெம்போரல் ஃபீல்டு இது, அதாவது நியர் டு தி டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது டெம்போரல் ஃபீல்டு அப்படிம்பாங்க. நோஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது நேசல் ஃபீல்டு. ஸோ நோஸுக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நேசல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து டெம்போரல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பரில் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து அப்பர் ஐ ஃபீல்டு, அப்பர் விஷுவல் ஃபீல்டு. லோயராக இருக்கிறது லோயர் ஃபீல்டு ஆர் இன்ஃபீரியர் ஃபீல்டு. ஸோ அப்பர் ஐ ஃபீல்டுங்கிறது சுப்பீரியர் விஷுவல் ஃபீல்டுன்னு சொல்லலாம். லோயர் ஃபீல்டுங்கிறத இன்ஃபீரியர் விஷுவல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அதுக்கு உண்டான டிகிரிஸ் இருக்குது. எந்த அளவுக்கு, எந்த ஆங்கிள் வரைக்கும் அது நேசல் ஃபீல்டு, எந்த ஆங்கிளை தாண்டும் போது அது டெம்போரல் ஃபீல்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இங்கே அப்பர் ஃபீல்டுங்கிறது எவ்வளோ, லோயர் ஃபீல்டுங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிகிரிஸெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ விஷுவல் பாத்வே. இப்போ கம்மிங் டு த விஷுவல் பாத்வே. ஸோ ஒரு பாத்வே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கணும். 3 முக்கியமான அம்சங்கள் என்னென்ன? ஸோ விஷுவல் பாத்வே அப்படிங்கிறது ஒரு சென்சரி பாத்வே தான். விஷன் அப்படிங்கிறது என்னது? ஒரு சென்ஸ் தான். ஸோ இந்த சென்சரி பாத்வேக்கு என்னென்ன வேணும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் ரிசப்டார். ஸோ அந்த சென்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசப்டார் வேணும். அந்த சென்ஸை கொண்டு போகிறதுக்கு நியூரான்ஸ் வேணும். அந்த நியூரான்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான், செகண்ட் ஆர்டர் நியூரான், தேர்ட் ஆர்டர் நியூரான்னு 3 ஆர்டர் நியூரான்ஸை பிரிக்கிறாங்க. ஸோ தேர்ட் ஆர்டர் நியூரான் கடைசியாக ஃபைனலாக எங்கே போய் முடியுது? அது சென்சரி கார்டெக்ஸ், அதாவது செரிப்ரல் கார்டெக்ஸில் போய் முடியுது. ஸோ இங்கே செரிப்ரல் கார்டெக்ஸ், எந்த செரிப்ரல் கார்டெக்ஸில் போய் இங்கே முடியுது? விஷுவல் கார்டெக்ஸில் போய் முடியுது. ஆக்சிபிட்டல் லோபில் இருக்கக்கூடிய விஷுவல் கார்டெக்ஸில் இந்த பாத்வே வந்து முடிவடைகிறது. ஸோ ஒரு பாத்வே அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் 3 விஷயங்கள் இருக்கணும், 3 அம்சங்கள் இருக்கணும். அந்த 3ல் ஃபஸ்ட்டு ஒன் ரிசப்டார், ரெண்டாவது ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் நியூரான், மூணாவது செரிப்ரல் கார்டெக்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் விரிவாக அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ விஷுவல் பாத்வேக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது ரிசப்டார். ஸோ ரிசப்டார் இங்கே என்னென்ன ரிசப்டார் இருக்குது? ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். ராட்ஸ் அண்ட் கோன்ஸுங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். இந்த செல்ஸ் என்ன பண்ணுது?
விஷுவல் ஸ்டிமுலையை எடுத்துகிட்டு போகுது. அது எடுத்துகிட்டு எங்கே போய் நிற்கிது? இட் சினாப்ஸ் வித் தி பைபோலார் செல்ஸ் ஆஃப் தி ரெட்டினா. ஸோ ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் இது எங்கே போய் முடிவடையுது? எங்கே சினாப்ஸ் ஆகுது? பைபோலார் செல்ஸ் ஆஃப் தி ரெட்டினாவில் இது அந்த விஷுவல் இம்பல்ஸை கொண்டு போய் சேர்க்குது. அடுத்தது ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் bipolar cells and ends in the ganglionic cells of the retina. ஸோ பைபோலார் செல்ஸில் இருந்து ganglionic cells of the retina வரையும் போகிறது ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான். The next one செகண்ட் ஆர்டர் நியூரான். இந்த செகண்ட் ஆர்டர் நியூரான் எங்கிருந்து எங்கே வரையும் போகுது? The axons from the ganglionic cells of the retina forms the optic nerve. ஸோ ganglionic cells of the retinaவில் இருந்து தொடங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்டிக் நர்வ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? கேங்லியானிக் செல்ஸ் ஆஃப் தி ரெட்டினாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போய் நிறைவடையுது? எங்கே போய் டெர்மினேட் ஆகுது? டு டெர்மினேட் அட் தி லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி. லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியில் போய் முடிவடையுது. ஸோ இது ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஆர்டர் நியூரான். தேர்ட் ஆர்டர் நியூரான் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது? லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ரீச்சஸ் தி விஷுவல் கார்டெக்ஸ். விஷுவல் கார்டெக்ஸ் ஆக்சிபிட்டல் லோபில் இருக்கக்கூடிய விஷுவல் கார்டெக்ஸில் போய் முடிவடையுது. ஸோ தேர்ட் ஆர்டர் நியூரான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி அண்ட் ரீச்சஸ் தி விஷுவல் கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸோ இது ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ரிசப்டார்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிசப்டார் அப்படிங்கிறது என்ன? இங்கே ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் தான் இங்கே ரிசப்டார்ஸ். ஸோ இங்கேருந்து எதோட சினாப்ஸ் ஆக போகுது? ஸோ பைபோலார் செல்ஸோட ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் சினாப்ஸ் ஆகுது. ஸோ ஃப்ரம் பைபோலார் செல்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான் கேங்லியானிக் செல்ஸுக்கு போகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான். பைபோலார் செல்ஸ்லேருந்து கேங்லியானிக் செல்ஸுக்கு போகிறது ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான். ஸோ ஃப்ரம் கேங்லியானிக் செல்ஸ் டு தி லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி இது செகண்ட் ஆர்டர் நியூரான். இந்த செகண்ட் ஆர்டர் நியூரானை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரம் தி லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி டு தி செரிப்ரல் கார்டெக்ஸ், அதாவது விஷுவல் கார்டெக்ஸ் ஆக்சிபிட்டல் லோபுக்கு போகுது. இதை தேர்ட் ஆர்டர் நியூரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கம்மிங் டு தி விஷுவல் பாத்வே. ஸோ விஷுவல் பாத்வேயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு ரெண்டு ஐபால் இருக்குது. ஒன்று லெஃப்ட் ஐபால், இன்னொன்று ரைட் ஐபால். ரெண்டு விஷுவல் ஃபீல்டு இருக்கும். ஸோ லெஃப்ட் ஐபாலுக்கு என்ன விஷுவல் ஃபீல்டு இருக்குது? லெஃப்ட் விஷுவல் ஃபீல்டு இருக்குது. ரைட் ஐபாலுக்கு ரைட் விஷுவல் ஃபீல்டு இருக்குது. நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ விஷுவல் ஃபீல்டை நான் இங்கே தனித்தனியாக போட்டிருக்கிறோம். பட் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு விஷுவல் ஃபீல்டுமே ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி தான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ரெண்டு விஷுவல் ஃபீல்டையும் தனித்தனியாக நம்ம இங்கே டயக்ராம்ஸில் கொடுத்துருக்குறோம். இதை வந்து புரிஞ்சுக்குங்க. அடுத்தது ஸோ இது நோஸ். ஸோ நோஸுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷுவல் ஃபீல்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நேசல் விஷுவல் ஃபீல்டு. நேசல் விஷுவல் ஃபீல்டு அப்படிங்கிறோம். டெம்பிள் கிட்ட இருக்கிறது அதுக்கு பேர் டெம்போரல் விஷுவல் ஃபீல்டு. ஸோ ரெண்டு ஐஸினுடைய விஷுவல் ஃபீல்டுக்குமே ஸோ ஃபார் தி ரைட் ஐபால் there is two visual field. One is nasal and temporal visual field. நேசலும் டெம்போரலும் ரைட் ஐனுடைய விஷுவல் ஃபீல்டுலேயும் வரும், லெஃப்ட் ஐனுடைய விஷுவல் ஃபீல்டுலேயும் வரும். ஸோ நேசல் அப்படிங்கிறது நோஸுக்கு கிட்ட இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டு, டெம்போரல் அப்படிங்கிறது டெம்பிளுக்கு கிட்ட இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டு, டெம்போரல் விஷுவல் ஃபீல்டு அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஸோ இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம இந்த நேசலையும் டெம்போரலையும் எப்படி மாற்றிக்கிறோம்? லெஃப்ட் ரைட். அதே போல் இங்கேயும் லெஃப்ட் ரைட். ஸோ இங்கே இருந்த நேசலை ரைட் ஐனுடைய நேசல் விஷுவல் ஃபீல்டை லெஃப்ட் விஷுவல் ஃபீல்டுங்கிறோம். லெஃப்ட் ஐனுடைய டெம்போரல் விஷுவல் ஃபீல்டை லெஃப்ட் விஷுவல் ஃபீல்டு ஆஃப் தி லெஃப்ட் ஐபால். சரியா? ஸோ ரைட் இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஐனுடைய ரைட் விஷுவல் ஃபீல்டு எதை குறிக்குது? நேசலை குறிக்கும். அதே போல் ரைட் ஐபால்னுடைய ரைட் விஷுவல் ஃபீல்டு இருக்கக்கூடிய டெம்போரல் விஷுவல் ஃபீல்டை நாம் இங்கே ரைட்டுன்னு குறிக்கிறோம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிறது ரெண்டு ஐக்கும் ரெண்டு ஐனுடைய விஷுவல் ஃபீல்டுலையும் வேறுபடும். ஸோ ரைட் ஐயில் லெஃப்ட் அப்படின்னா அது நேசல், அதே போல் லெஃப்ட் ஐயில் ரைட் அப்படின்னா அது
நேசல். சரியா? ஸோ இந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு 2 ஹெமிரெட்டினாஸ் இருக்குது. ஒன்று நேசல் ஹெமிரெட்டினா, இன்னொன்று டெம்போரல் ஹெமிரெட்டினா. ஸோ இங்கே பிளிங்க் ஆகுது பாருங்கள், இந்த ஹெமிரெட்டினா தான் டெம்போரல் ஹெமிரெட்டினா. டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கங்காட்டி அது டெம்போரல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ரெட்டினாக்கு பேர் டெம்போரல் ஹெமிரெட்டினா. ஸோ அடுத்தது, ஸோ இது நேசல் ஹெமிரெட்டினா. நோஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டினாவுக்கு பேர் நேசல் ஹெமிரெட்டினான்னு சொல்கிறோம். ரைட்டா? அடுத்தது, ஸோ கம்மிங் டு தி ட்ராவலிங் ஆஃப் தி விஷுவல் இம்பல்ஸ். விஷுவல் இம்பல்ஸ் எங்கேருந்து எங்கே எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ லெஃப்ட்டிலேருந்து எப்போவுமே ரைட்டுக்கு தான் ட்ராவல் ஆகும், ரைட்டிலேருந்து எப்போவுமே லெஃப்ட்டுக்கு தான் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த ரூலை வந்து நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ லெஃப்ட்டிலேருந்து எப்போவுமே ரைட்டுக்கு ட்ராவல் ஆகும், ரைட்டிலேருந்து எப்போவுமே லெஃப்ட்டுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ லெஃப்ட், அதாவது நேஷல் விஷுவல் ஃபீல்டு, நேசல் விஷுவல் ஃபீல்டு ஆஃப் தி ரைட் ஐ. அதாவது இங்கே நம்ம லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட்டில் இருந்து அது ரைட்டுக்கு ட்ராவல் ஆகுது. ரைட்டா? தென் ஸோ டெம்போரல் விஷுவல் ஃபீல்டு எங்கே கிராஸ் ஆகுது? நேசல் ஹெமிரெட்டினாவுக்கு கிராஸ் ஆகுது. அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டு எங்கே கிராஸ் ஆகுது? லெஃப்ட் சைடுக்கு கிராஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேணும். ஸோ அதே போல் ஆப்போசிட் ஐலையும் சேம் தான் நடக்கும், ஒரே மாதிரி 2 ஐலையும் நடக்கும். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ரைட் கோஸ் டு தி லெஃப்ட், லெஃப்ட் ஆல்வேஸ் கோஸ் டு தி ரைட். ஸோ ரைட்லேருந்து வரக்கூடிய எல்லா இம்பல்ஸும் கோஸ் டு தி லெஃப்ட், லெஃப்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா இம்பல்ஸும் கோஸ் டு தி ரைட் அப்படிங்கிற இந்த ஜென்ரல் ரூலை வந்து நம்ம இங்கே மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ லெஃப்ட்லேருந்து வந்த அந்த இம்பல்ஸ், ஸோ சேம் சைடு இப்சிலேட்ரல் சைட்லேயே எங்கே வரையும் போகுது? ஜெனிகுலேட் பாடி வரைக்கும் போகுது. தென் ரைட்டிலிருந்து வந்த அந்த இம்பல்ஸ் எங்கே போகுது? ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகி லெஃப்ட்டுக்கு போகுது. ஸோ இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஜென்ரல் ரூல். அதே போல் இந்த ஐபாலில் இருந்தும் லெஃப்ட்டிலிருந்து வரக்கூடிய அந்த இம்பல்ஸ் ரைட் சைடுக்கு கிராஸ் ஆகி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஜெனிகுலேட் பாடிக்கு வந்து சேருது. தென் இங்கே பாருங்கள், ரைட்லேருந்து வரக்கூடிய இந்த விஷுவல் இம்பல்ஸ் லெஃப்ட்டுக்கு போகுது. அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் இது இப்சிலேட்ரலாக சேம் சைடாக எங்கே வரையும் ரீச் ஆகுது? லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி வரையும் ரீச் ஆகுது. ஸோ இதை நம்ம ரொம்ப ஈஸியாகவே மைண்டில் நிறுத்திக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஃப்ரம் தி விஷுவல் ஃபீல்டு the visual impulse travels through the retina and via the optic nerve, optic chiasma and optic tract into the lateral geniculate body. ஸோ விஷுவல் ஃபீல்டில் இருந்து வரக்கூடிய அந்த விஷுவல் இம்பல்ஸ் ரெட்டினாவுக்கு வருது. ரெட்டினாவிலிருந்து அடுத்து எங்கே வருது? ஆப்டிக் நர்வுக்கு வருது. ஸோ இங்கிருந்து இதுதான் ஆப்டிக் நர்வ். ஸோ கேங்லியானிக் செல்ஸ் ஆஃப் தி ரெட்டினாவில் இருந்து லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி வரைக்கும் போகிறது வந்து என்ன சொல்கிறோம்? நம்ம ஆப்டிக் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? அடுத்தது, ஸோ இது என்ன? ஆப்டிக் கயாஸ்மா. ஸோ இந்த கிராசிங் இருக்குது பாருங்கள், இந்த கிராசிங்கு பேர் ஆப்டிக் கயாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஸோ இந்த ஆப்டிக் கயாஸ்மாவை தாண்டி லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி வரையும் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்டிக் ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு விஷுவல் இம்பல்ஸ் எங்கேருந்து எங்கே வரையும் வருது? விஷுவல் ஃபீல்டில் இருந்து ரெட்டினா வழியாக ஆப்டிக் நர்வ் வழியாக ஆப்டிக் கயாஸ்மாவை கிராஸ் பண்ணி ஆப்டிக் ட்ராக்டை கிராஸ் பண்ணி லாஸ்ட்டாக லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியை வந்து ரீச் பண்ணுது. இது வரையும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுதான் அந்த லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி. ஸோ இந்த ஃபைபர்ஸை நாம் என்ன சொல்கிறோம்? சேம் சைடே போகுது பாருங்கள், இங்கேருந்து சேம் சைடாக கிராஸ் ஆகுது பாருங்கள், இது இப்சிலேட்ரல். ரைட்டா? ஆப்போசிட் சைடில் ஆப்போசிட் ஐபாலில் இருந்து கிராஸ் ஆகி வருது பாருங்கள், அது கான்ட்ராலேட்ரல் ஃபைபர்ஸ். ஸோ இப்சிலேட்ரல் நர்வ் ஃபைபர் அண்ட் கான்ட்ராலேட்ரல் நர்வ் ஃபைபர் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த லேட்ரல் ஜெனிகுலேட் பாடிக்குள்ளே என்ட்ராகும்போது
இந்த ஒவ்வொரு ஃபைபர்ஸும் 3 லேயர்ஸில் போய் கடைசியாக டெர்மினேட் ஆகும். ஸோ இந்த லேட்ரல் ஜெனிகுலேட் நியூக்ளியஸுக்கு, இந்த எல்ஜிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேட்ரல் ஜெனிகுலேட் நியூக்ளியஸுக்கு 6 லேயர்ஸ் இருக்குது. இந்த 6 லேயர்ஸில் இந்த இப்சிலேட்ரல் அண்ட் கான்ட்ரலேட்ரல் ஃபைபர்ஸ் எப்படி போய் டெர்மினேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ இப்சிலேட்ரல் ஃபைபர்ஸ் எங்கே போய் முடிவடையுது? 2, 3 and 5. ஸோ இந்த செகண்ட் லேயர், தேர்டு லேயர் அண்டு ஃபிஃப்த்து லேயரில் இந்த இப்சிலேட்ரல் ஃபைபர்ஸ் போய் முடியுது. கான்ட்ரலேட்ரல் ஃபைபர்ஸ் எங்கே போய் முடியுது? 1, 4 and 6. ஸோ ஃபஸ்ட் லேயர், ஃபோர்த் லேயர் அண்ட் சிக்ஸ்த்து லேயரில் இந்த கான்ட்ராலேட்ரல் ஃபைபர்ஸ் வந்து முடிவடையுது. அதை பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், இப்சிலேட்ரல் ஃபைபர்ஸ் கோஸ் டு 2, 3 and 5. ஸோ இப்சிலேட்ரல் ஃபைபர்ஸ் 2, 3, 5வது லேயரில் நிறைவடையுது. கான்ட்ராலேட்ரல் ஃபைபர்ஸ் எங்கே போய் முடியுது? கான்ட்ராலேட்ரல் ஃபைபர்ஸ் கோஸ் டு தி 1, 4 and 6th லேயர். ஸோ 1, 4, 6வது லேயரில் கான்ட்ராலேட்ரல் ஃபைபர்ஸ் வந்து நிறைவடையுது. ஸோ அதே போல் ஆப்போசிட்லேயும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரெயின் ஸ்டெம்மில் சுப்பீரியர் போர்ஷனில் போஸ்டீரியராக நமக்கு சுப்பீரியர் காலிகுலஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆன்டீரியராக ப்ரீடெக்டல் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி நாம் ஏன் இங்கே பேசுகிறோம் அப்படின்னா, ஸோ லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியில் இருந்து ஒரு சில ஃபைபர்ஸ் எங்கே போய் டெர்மினேட் ஆகுது? இந்த ப்ரீடெக்டல் நியூக்ளியஸ்லையும் சுப்பீரியர் காலிகுலஸ்லையும் போய் டெர்மினேட் ஆகுது. எதுக்காக டெர்மினேட் ஆகுது அப்படின்னா, ஸோ தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் கான்சர்ன்ட் வித் தி பியூப்புலரி லைட் ரிஃப்ளெக்ஸ். லைட் ரிஃப்ளெக்ஸில் இந்த ஃபைபர்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகுது. So some of the fibers enter into the superior colliculus and the pretectal nucleus for the pupillary light reflexes. So இந்த fibers தான், இந்த fibers தான் என்ன பண்ணுது? lateral geniculate nucleusல இருந்து superior and pretectal nucleusக்கு உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ இதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஸோ இந்த லேட்ரல் ஜெனிகுலேட் நியூக்ளியஸில் இருந்து வெளியே எமர்ஜ் ஆகக்கூடிய ஃபைபர்ஸை பற்றி அடுத்த ஸ்லைடில் நம்ம பேச போகிறோம். ஏன்னா அந்த ஃபைபர்ஸ் தான் விஷுவல் பாத்வேவோட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இது ஆக்சிபிட்டல் லோப்னு வச்சுக்கோங்க. ஸோ லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியில் இருந்து 2 ஃபைபர்ஸ் வருதுங்க. ஸோ ஒன்று எது வழியாக போகுது? பெரைட்டல் லோபு வழியாக ஒரு ஃபைபர் ஆக்சிபிட்டல் லோபை போய் அடையுது. ஸோ இந்த ஃபைபருக்கு பேர் என்ன சொல்கிறோம்? சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் ஆர் பாம்ஸ் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியிலிருந்து ஆக்சிபிட்டல் லோபுக்கு பெரைட்டல் லோபு வழியாக போகக்கூடிய இந்த நர்வ் ஃபைபர் சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர் ஆர் பாம்ஸ் லூப். ஸோ இன்னொரு டிவிஷன் டெம்போரல் லோபு வழியாக ஆக்சிபிட்டல் லோபு போய் அடையுது. இதுக்கு பேர் இன்ஃபீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் ஆர் மேயர்ஸ் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியிலிருந்து ஆக்சிபிட்டல் லோபுக்கு 2 ஃபைபர் போகுது. ஒன்று சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர், இன்னொன்று இன்ஃபீரியர் ரெட்டினல் ஃபைபர். சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர் கோஸ் via the parietal lobe. The inferior retinal fiber goes via the temporal lobe. சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ்க்கு இன்னொரு பேர் பாம்ஸ் லூப், இன்ஃபீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ்க்கு இன்னொரு பேர் மேயர்ஸ் லூப். ஸோ விஷுவல் பாத்வே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். விஷுவல் பாத்வேயில் வரக்கூடிய லீஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த விஷுவல் பாத்வே. ஸோ இந்த விஷுவல் பாத்வே லீஷன்ஸில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற அந்த லீஷன் அட் தி லெவல் ஆஃப் த ஆப்டிக் நர்வ். ஆப்டிக் நர்வ் லெவலில் லீஷன் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ lesion at the level of optic nerve will cause the right monoocular blindness. ஸோ temporal hemiretina as well as nasal hemiretina ரெண்டுக்குமே வரக்கூடிய visual field loss ஆயிரும். ஸோ optic nerve level lesion அப்படின்னா it will cause the right monoocular blindness if it is held at the right optic nerve. ஸோ ரைட் ஆப்டிக் நர்வில் லீஷன் ஆச்சு அப்படின்னா அது ரைட் மோனோஆக்குலார் பிளைண்ட்னஸ். லெஃப்ட் ஆப்டிக் நர்வில் லீஷன் ஆச்சு அப்படின்னா அது லெஃப்ட் மோனோஆக்குலார் பிளைண்ட்னஸ் இருக்கும். ஸோ ஒரு கண்ணு தெரியாமல் போயிடும் ஆப்டிக். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் ஒன், லீஷன் அட் தி லெவல் ஆஃப் ஆப்டிக் கயாஸ்மா. ஆப்டிக் கயாஸ்மா லெவல் லீஷன் ஏற்படுது அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ இட் வில் லீட்ஸ் டு பைடெம்போரல் ஹெமியானோப்பியா.
ஸோ ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய டெம்போரல் விஷுவல் ஃபீல்டு, அதாவது ரைட் ஐயில் இருக்கக்கூடிய ரைட் சைடு டெம்போரல் விஷுவல் ஃபீல்டு, லெஃப்ட் ஐயில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு டெம்போரல் விஷுவல் ஃபீல்டு வந்து லாஸ் ஆயிரும். ஸோ இந்த டெம்போரல் விஷுவல் ஃபீல்டை எந்த ஃபைபர்ஸ் கேரி பண்ணிட்டு போகுது? நேசல் ஹெமிரெட்டினாவில் இருந்து நேசல் ஃபைபர்ஸ் கேரி பண்ணிட்டு போகுது. இதுதான் ஆப்போசிட் சைடில் கிராஸ் ஆகும். ஸோ இந்த கிராசிங்கில் இந்த ஆப்டிக் கயாஸ்மாவில் ஏற்படக்கூடிய இந்த லீஷன்ஸ் இட் வில் காஸ் தி பை டெம்போரல் ஹெமி அனோப்பியா. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ லீஷன் அட் தி இப்சிலேட்ரல் ஃபைபர்ஸ் ஆஃப் தி ஆப்டிக் நர்வ். ஸோ அந்த ஆப்டிக் நர்வில் ஒரே ஒரு ஃபைபர், அதாவது இப்சிலேட்ரல் ஃபைபர்ஸ் மட்டும் லீஷன் ஆகுது அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? ஸோ ரெண்டு சைட்லேயுமே இப்சிலேட்ரல் ஃபைபர்ஸ் மட்டும் லீஷன் ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஸோ போன ஸ்லைடில் நம்ம பார்த்ததுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ இட் வில் காஸ் பை நேசல் ஹெமி அனோப்பியா. ஸோ ரெண்டு விஷுவல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த நேசல் விஷுவல் ஃபீல்டு போயிடும். ஏன்? இந்த நேசல் விஷுவல் ஃபீல்டை எது கேரி பண்ணிட்டு போகுது? இந்த டெம்போரல் ஹெமிரெட்டினாவிலேருந்து போகக்கூடிய இப்சிலேட்ரல் ஃபைபர்ஸ் கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ இப்சிலேட்ரல் ஃபைபர்ஸ் ஆஃப் தி ஆப்டிக் நர்வ் லீஷனில் பை நேசல் ஹெமி அனோப்பியா இருக்கும். அடுத்தது, so if it occurs only on one side then it is right or left nasal hemianopia. so இந்த right side lesionல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது right nasal hemianopia. லெஃப்ட்டில் வரக்கூடிய இப்சிலேட்ரல் ஃபைபர்ஸில் மட்டும் லீஷன் இருந்துச்சு அப்படின்னா அது left nasal hemianopia. ரைட்டா? அடுத்தது, solution at the level of optic tract. ஆப்டிக் ட்ராக்ட் லெவல் லீஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ ஹியர் ஆப்டிக் ட்ராக்டில் லீஷன் ஆகுது. ஸோ இங்கே ரெண்டு ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆகும். ஒன்று இப்சிலேட்ரல் நர்வ் ஃபைபர், இன்னொன்று கான்ட்ராலேட்ரல் நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ இப்சிலேட்ரல் நர்வ் ஃபைபர் எந்த இந்த விஷுவல் ஃபீல்டு எடுத்துகிட்டு வருது? லெஃப்ட், அதாவது ரைட் ஐனுடைய நேசல் விஷுவல் ஃபீல்டு எடுத்துகிட்டு வருது. இந்த கான்ட்ராலேட்ரல் ஃபைபர்ஸ் எதை எடுத்துகிட்டு வருது? லெஃப்ட் ஐனுடைய டெம்போரல் விஷுவல் ஃபீல்டை எடுத்துகிட்டு வருது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹோமோனிமஸ் ஹெமிஅனோப்பியா. லெஃப்ட் ஹோமோனைமஸ் ஹெமிஅனோப்பியா, அதாவது ரைட் ஐயில் இருக்கக்கூடிய நேசல் விஷுவல் ஃபீல்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆகுது. அதே போல் லெஃப்ட் ஐயில் இருக்கக்கூடிய டெம்போரல் விஷுவல் ஃபீல்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய கான்ட்ராலேட்ரல் ஃபைபர்ஸும் டேமேஜ் ஆகுது. இஃப் இட் த லீஷன் அக்கர்ஸ் அட் தி லெவல் ஆஃப் ஆப்டிக் ட்ராக்ட். ஸோ ஆப்டிக் ட்ராக்டில் லீஷன் ஆகும்போது இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய லெஃப்ட் விஷுவல் ஃபீல்டு பாதிப்படையுது. ஸோ அதனால இதுக்கு பேர் லெஃப்ட் ஹோமோனைமஸ் ஹெமி அனோப்பியா. அடுத்தது, ஸோ இஃப் இட் இஸ் held at the opposite side, அதே ஆப்டிக் ட்ராக்ட் தான் இன்னொரு சைடில் லீஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ரைட் ஹோமோனைமஸ் ஹெமிஅனோப்பியா. ஸோ இப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சா? ஸோ ரைட் சைடு ஆப்டிக் ட்ராக்ட் லீஷன் அப்படின்னா இட் வில் காஸ் தி லெஃப்ட் ஹோமோனைமஸ் ஹெமிஅனோப்பியா. லெஃப்ட் சைடு ஆப்டிக் ட்ராக்ட் லீஷன் அப்படின்னா அது ரைட் ஹோமோனைமஸ் ஹெமிஅனோப்பியாவை காஸ் பண்ணும். அடுத்தது, லீஷன் அட் தி லெவல் ஆஃப் சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ். இந்த சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் இருக்குது இல்லையா? இந்த சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல லீஷன் ஏற்படுது அப்படின்னா அது என்ன நடக்கும்? அது என்ன மாதிரியான அனோப்பியாவை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சுப்பீரியர் ரெட்டினா இன்ஃபீரியர் ரெட்டினா எப்படியாப்பட்ட ஒரு விஷுவல் ஃபீல்டு இமேஜஸை கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நாம் பார்க்கலாம். ஸோ இந்த சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் இப்போது லீஷன் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ வி ஹாவ் லெஃப்ட் ஐ அண்ட் ரைட் ஐ. ரெண்டு ஐ இருக்குது, ரெண்டு ஐபால் இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டெம்போரல் ஹெமிரெட்டினா வாஸ் ப்ரெசன்ட் ஆன் தி சைட் ஆஃப் டெம்பிள், நேசல் ஹெமிரெட்டினா வாஸ் ப்ரெசன்ட் ஆன் தி சைட் ஆஃப் தி நோஸ். ரைட்? ஸோ இப்போ நாம் புதுசாக பார்க்க போகிறோம் இது ரெண்டு என்ன? சுப்பீரியர் ரெட்டினா அண்ட் இன்ஃபீரியர் ரெட்டினா. அதாவது சுப்பீரியர் ரெட்டினா அப்படிங்கிறது இன்ஃபீரியர் இருக்கக்கூடிய அல்லது லோயர் விஷுவல் ஃபீல்டை கேப்சர் பண்ணக்கூடியது.
இன்ஃபீரியர் ரெட்டினா அப்படிங்கிறது அப்பர் ஃபீல்டை கேப்சர் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம பார்த்தோம் டெம்போரல் ஹெமிரெட்டினா எந்த ஃபீல்டை கேப்சர் பண்ணும், நேசல் ஃபீல்டை கேப்சர் பண்ணும். நேசல் ஹெமிரெட்டினா எந்த ஃபீல்டை கேப்சர் பண்ணும், டெம்போரல் ஃபீல்டை கேப்சர் பண்ணும். அதே போல் சுப்பீரியர் ரெட்டினா எந்த ஃபீல்டை கேப்சர் பண்ணுது, இன்ஃபீரியர் ஃபீல்டு, அதாவது லோயர் ஃபீல்டை கேப்சர் பண்ணும். இன்ஃபீரியர் ரெட்டினா என்ன பண்ணுது, சுப்பீரியர் ஃபீல்டு அல்லது அப்பர் ஃபீல்டை வந்து கேப்சர் பண்ணுறத நம்ம பார்த்துருக்குறோம். ரைட்டா, அடுத்தது போவோம். ஸோ இந்த பிக்சரில் நம்ம பார்க்கும்போது ஸோ இது சுப்பீரியர் ரெட்டினா, இது இன்ஃபீரியர் ரெட்டினா. சுப்பீரியர் ரெட்டினா ரிசீவ்ஸ் தி இன்ஃபீரியர் விஷுவல் ஃபீல்டு. ஸோ சுப்பீரியர் ரெட்டினா என்ன பண்ணுது, இன்ஃபீரியர் விஷுவல் ஃபீல்டை கேப்சர் பண்ணுது. இன்ஃபீரியர் ரெட்டினா ரிசீவ்ஸ் சுப்பீரியர் விஷுவல் ஃபீல்டு. ஸோ இன்ஃபீரியர் ரெட்டினா எதை கேப்சர் பண்ணுது, சுப்பீரியர் விஷுவல் ஃபீல்டை கேப்சர் பண்ணுது. ஸோ நம்மளுடைய ஐபால் இப்படி இருக்கும். நம்முடைய ஐபால் இருக்கக்கூடிய சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் ரெட்டினா அதனுடைய ஆப்போசிட் ஃபீல்டை வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இமேஜஸ்லாம் எப்படி விழுகுது நம்மளுடைய கண்ணுக்குள்ளே அப்படின்னா, அப்படியே இன்வெர்ட்டட் இமேஜஸாக நம்முடைய கண்ணுகளுக்குள்ளே விழுகுது. இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதை மைண்டில் வச்சோம் அப்படின்னா தான் அடுத்த லீஷன், அதாவது சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸில் வரக்கூடிய லீஷன் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ பாருங்கள், லீஷன் அட் தி லெவல் ஆஃப் தி சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ். இப்போது இந்த சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸில் லீஷன் ஏற்படுது அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ we have divided the visual field into 4 quadrant. நம்ம இதுவரையும் பார்த்த அந்த விஷுவல் ஃபீல்டை 2 குவாட்ரண்ட்டாக பிரித்தோம். ஒன்று லெஃப்ட்டு, இன்னொன்று ரைட்டு. இந்த சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸுடைய லீஷனை நம்ம படிக்கிறதுக்காக நாம் இந்த விஷுவல் ஃபீல்டை 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஒன்று லெஃப்ட்டு, ரைட், அதாவது இது நேசல், இது டெம்போரல், சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் அப்படின்ட்டு 4 குவாட்ரண்ட்டாக நம்ம பிரிச்சுருக்கிறோம். ஸோ இஃப் த லீஷன் ஹெல்ட் அட் தி லெவல் ஆஃப் சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் அப்படின்னா எங்கே இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டு போகும், இன்ஃபீரியராக இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டு போகும். இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், த லெஃப்ட் will always goes to the right. So left visual field will always go to the right side. ஸோ அப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய சுப்பீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆகுது, லீஷன் ஆகுது அப்படின்னா எந்த சைடு இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டு பாதிக்கும், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டு பாதிக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம குறிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டு பாதிக்குது, இங்கேயும் இங்கேயும். ஸோ ரைட் ஐலையும் லெஃப்ட் ஐலையும் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இன்ஃபீரியர் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டு போயிடும். ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் லெஃப்ட் இன்ஃபீரியர் குவாட்ரண்ட் ஹெமி அனோப்பியா. ரைட்டா? ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபீரியர் குவாட்ரண்ட் போகுது. அப்போ இதுக்கு பேர் லெஃப்ட் இன்ஃபீரியர் குவாட்ரண்ட் ஹெமி அனோப்பியா. அடுத்தது சொல்யூஷன் அட் தி லெவல் ஆஃப் இன்ஃபீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ். ஸோ இன்ஃபீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆகுது. இங்கே பாருங்கள், இன்ஃபீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், நாம்ளே இதை சொல்லலாம். என்ன சொல்ல முடியும், அடுத்து வரக்கூடிய இமேஜஸை பார்க்காமே நம்ம சொல்ல முடியும். ஏன், இன்ஃபீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னா சுப்பீரியர் விஷுவல் ஃபீல்டு போகும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இங்கே எந்த ரெட்டினல் ஃபைபர்ஸ் போகுது, லெஃப்டா ரைட்டா, லெஃப்ட் சைட். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் போகுது. ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய சுப்பீரியர் குவாட்ரண்ட் போகும். சுப்பீரியர் குவாட்ரண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டில் அந்த பார்வை வந்து இழப்பாங்க. சரியா? ஸோ அப்போ அதுக்கு பேர் என்ன, ரைட் சுப்பீரியர் குவாட்ரண்ட் ஹெமியானோப்பியா. ஸோ ரைட் சைட் ப்ளஸ் சுப்பீரியர் குவாட்ரண்ட் இருக்கக்கூடிய அந்த விஷுவல் ஃபீல்டு லாஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் ரைட் சுப்பீரியர் குவாட்ரண்ட் ஹெமி அனோப்பியா. ரைட்டா? அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். சொல்யூஷன் at the level of the optic radiation or geniculocalcarine tract. ஸோ இதுக்கு பேர் தான் ஆப்டிக் ரேடியேஷன் நம்ம சொல்கிறோம். இந்த ஹோலுக்கு பேர் ஆப்டிக் ரேடியேஷன் அப்படி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஹோல், இந்த ரெண்டு ரெட்டினல் ஃபைபர்ஸுமே போகுதுன்னு வைங்க, சுப்பீரியர் ஆஸ் வெல் அஸ் தி இன்ஃபீரியர் ரெட்டினல் ஃபைபர்ஸ் ரெண்டுமே லாஸ் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும், ஸோ லெஃப்ட் சைடு லாஸ் ஆகுது. ரைட்டா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு லாஸ் ஆகுது. ஸோ வாட் வில் ஹேப்பன், இட் வில் காசஸ் தி ரைட் ஹோமோனிமஸ் ஹெமியோனோப்பியா. ரைட் சைடில் இருக்கக்கூடிய விஷுவல் ஃபீல்டு ஆஃப் தி போத் ஐ, ரெண்டு ஐயில் இருக்கக்கூடிய
ரைட் சைடு விஷுவல் ஃபீல்டு டோட்டலாக போயிடும். அப்போ இதுக்கு பேர் ரைட் ஹோமோனைமஸ் ஹெமி அனோப்பியா. சரியா? அடுத்தது லீஷன் அட் தி லெவல் ஆஃப் விஷுவல் கார்டெக்ஸ். ஸோ விஷுவல் கார்டெக்ஸில் ஏதாவது லீஷன் ஆகுதுன்னு வைங்க, டியூ டு எனி ஸ்ட்ரோக் or due to any aneurysms of the middle cerebral artery, posterior cerebral artery, இந்த மாதிரி cerebral artery aneurysmsனாலேயோ அல்லது ஸ்ட்ரோக்குனாலேயோ அல்லது எனி அதர் டிசீசஸ் இதனாலேயோ விஷுவல் கார்டெக்ஸில் லீஷன் ஆகுது அப்படின்னா அப்போ எப்படி இந்த விஷுவல் பாத்வேல நமக்கு விஷுவல் ஃபீல்டு கிடைக்கும் அதையும் பார்த்துடணும்ல, அதையும் பார்த்துருவோம் வாங்க. ஸோ விஷுவல் கார்டெக்ஸில் லீஷன் ஆகுது அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? So, if both the cerebral arteries are not supplying the blood, MCAவும் PCAவும் அதாவது middle cerebral arteryயும் posterior cerebral arteryயும் blood supply பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கலாம்? It will causes the right homonymous hemianopia. ஸோ இங்கேயும் அதே தான் லெஃப்ட் சைடு லீஷன் ஆகுது, லெஃப்ட் சைடு ஆக்சிபிட்டல் லோப் வந்து லீஷன் ஆகுது அப்படின்னா it will causes the right homonymous hemianopia அங்கே நடக்கும். if ஒரு வேளை அடுத்த ஒரு கண்டிஷன் இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீஷன் அட் தி லெவல் ஆஃப் விஷுவல் கார்டெக்ஸில் இன்னொரு பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறது. ஸோ நம்ம போன முறையில் பிசிஏ எம்சிஏ ரெண்டு செரிப்ரல் ஆர்ட்ரிஸுமே சப்ளையை கட் பண்ணுது அப்படின்னா டோட்டலாக ஹோமோனைமஸ் ஹெமி அனோப்பியா வந்துடும். அது லெஃப்ட் சைடு லீஷனாக இருந்தால் ரைட் சைடு ஹோமோனைமஸ் ஹெமி அனோப்பியாவாக இருக்கும். ரைட் சைடு விஷுவல் கார்டெக்ஸ் லீஷனாக இருந்தால் லெஃப்ட் சைடு ஹோமோனைமஸ் ஹெமி அனோப்பியாவாக இருக்கும். பட் ஆனால் இங்கே போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி மட்டும் தன்னுடைய சப்ளையை கட் பண்ணுது டியூ டு எனி ஆனியூரிசம்ஸ் ஆர் டியூ டு எனி லீஷன். இங்கே எம்சிஏ வந்து ஸ்பேர்டாக இருக்குது. எம்சிஏ வந்து பிளட் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா மேக்குலா காப்பாற்றப்படும். மேக்குலா எதுக்கு யூஸ் பண்ணுது? ஷார்ப்பான விஷனை எடுத்துக்கிறதுக்காக மேக்குலா யூஸ் பண்ணப்படுது. ஸோ மேக்குலார் ஸ்பேரிங் வந்து இந்த மாதிரியான சமயத்தில் இருக்கும். அப்போது இந்த விஷுவல் ஃபீல்டு எப்படி நமக்கு தெரியும்? இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடு விஷுவல் கார்டெக்ஸ் லீஷன் இருக்குது அப்படின்னா that will cause the right side homonymous hemianopia. ஸோ ரெண்டு விஷுவல் ஃபீல்டுமே ரைட் சைடு போயிடும். பட் ஆனால் இந்த மேக்குலர் ரீஜியன் இருக்கு பாருங்கள், இந்த ஷார்ப்பு விஷன் வந்து இங்கே தப்பிச்சிரும். இதுக்கு பேர் தான் ரைட் ஹோமோனைமஸ் ஹெமியோனோப்பியா வித் மேக்குலார் ஸ்பேரிங். இந்த ஷார்ப்பு விஷன் மட்டும் தப்பிச்சிருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இவ்வளோ நேரமாக நிறைய லீஷன்ஸ் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான லீஷன்ஸை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த எல்லா லீஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். இதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வந்து இதுக்கு மேலதிகமாக தேவைப்படுதோ அந்த வீடியோஸினுடைய பேரையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் அந்த வீடியோஸையும் நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.